ஆயிரத்தி காலிபாக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையை பார்த்துட்ருக்கோம். அதன் தொடர்ச்சியாக கேப்டன் அவருடைய சினிமா வாழ்க்கைக்கு வித்திட்டவர், சினிமா வாழ்க்கைக்கு அடி ஓடியவர், அவருடைய ஆர்வியர் நண்பன், அவருடைய இதய துடிப்பு அண்ணன் இப்ராஹிம் அவர்களுக்கு தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்ராஹிம் அவர்களும் கேப்டன் அவர்களும் சிறுவயதிலிருந்தே நெருங்கிய நண்பர்கள். ஒன்றாகவே விளையாடி தெரிந்து வளர்ந்த உறவுக்கு சொந்தக்காரர். ஒன்றாக வளர்ந்து ஒரு அங்கே மதுரையை சுற்றியே வளர்ந்து வருகிறார்கள் இருவரும். சிறுவயதிலிருந்தே கேப்டனுக்கு சினிமா மீது ஒரு மோகம், ஒரு ஆறாத தாகம் இருந்து கொண்டிருக்கிறது. கேப்டன் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க குடும்பத்தில் வந்து அரிசி மில் வச்சுருக்காங்க. இப்படியே இருந்து கொண்ட காலத்தில் கேப்டன் சிறு வயதிலிருந்தே ஃபிட்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார். ஆனாலும் தன்னுடைய தோற்றத்தில் அவருக்கு ஒரு தயக்கம். ரொம்ப கருப்பாக இப்படி இருக்கிறவங்க நம்மளே சினிமாவில் அங்கீகரிப்பார்களா, சினிமா ஆசை இருக்கிறது. ஆனாலும் தன்னுடைய தோற்றத்தை வைத்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்து முடிக்கிறது. அந்த தயக்கத்தெல்லாம் உடைத்து, நீ வாடா நண்பா, சினிமாவுக்கு போன ஆசைப்படுற, பட் இங்கே இருந்தால் அது நடக்காது, நம்ம வந்து மெட்ராஸுக்கு போவோம்ன்ட்டு அந்த மெட்ராஸுக்கு அழைத்து வருகிறவர் நண்பர் இப்ராஹிம் அவர்கள். அழைத்து வருகிறார் விஜயகாந்த் அவர்களை. சரி வந்தாச்சு, என்ன பண்ணணும்? அப்பவும் விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப தயக்கத்தோடவே இருக்கிறார். நமக்கெல்லாம் செட் ஆகுமா, நம்ம அழகாகவே இல்லையா, ரொம்ப கருப்பாக இருக்கிறமே அப்படின்லாம் சொல்லும்பொழுது ராவுத்தர் அவர்கள் தான், ஏன்டா ரஜினிகாந்தெல்லாம் பார்த்தியா, ரஜினிகாந்துமே அப்படி தான்டா, கருப்பு தான்டா, நம்ம மக்கள் தமிழ் மக்கள் கருப்பு தான் விரும்புவாங்க, உன்னை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க, ஏன் தயக்கிறேன்னு சொல்லி அங்கே வந்து மேன்சனில் தங்கியிருக்கிறாங்க. அந்த மேன்சன்லேருந்து வடபழனியில் தங்கியிருக்கிறார்கள் நண்பர்கள் இருவரும். டெய்லி அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள்ட்ட ராவுத்தர் அவர்கள் தான் விஜயகாந்த் அவர்களை விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து விஜயகாந்த் அவர்கள் கையில் கொடுத்து ஒரு கம்பெனியாக போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருப்பார். விஜயகாந்த் அவர்கள் வருவார் இல்லையா, கம்பெனிக்கு போயிட்டு வந்த பிறகு ராவுத்தர் அவர்கள் விஜயகாந்த் அவர்களே வாயால் சொல்கிறார். அப்படி பல காணொலிகள் வந்து சோசியல் மீடியாவில் கிடக்குது. கம்பெனிக்கெலாம் போயிட்டு வந்துடுவேன், வந்தோடனே போய் நீ தூங்கடா விஜய், நாளைக்கு காலைல ராவுத்தர் தான் சொல்லுவார், பேப்பர் எழுதி வச்சு பாரு, நாளைக்கு நீ இந்த கம்பெனி போகிறேன் அப்படின்னு. அவருடைய ஒவ்வொரு அசைவையும் தீர்மானித்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் போயிட்டு வருவார் இல்லையா, அது வாய்ப்பை தேடி போயிட்டு வந்த பிறகு அவருடைய துணிகள் எல்லாம் ஃபேன் செட் எல்லாம் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் தான் துவைத்து அழைச்சி காய போடுவார். காய போட்டு இது நிச்சயம் ரெஸ்டா விஜய், டயர்டாக இருக்க கூட கம்பெனி போகும், ஃப்ரெஷ்ஷாக போகணும்னு சொல்லி ஏரியா தூங்க வைப்பார். ஒரு தாய் போல அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்து கொண்டது அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ கம்பெனியில் அதாவது நடிகர்களை இப்போ எடுத்துக்கொண்டால் நிறைய நடிகர்கள் சொல்கிறாங்க, நான் வந்து டெய்லி காலையில் ஒரு கம்பெனியை வாய்ப்பு தேடி போவேன், போட்டு ஃபோட்டோ கொடுப்பேன், ப்ரொடியூசர் என்ன ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போய் வாய்ப்பு கேட்கணும், நான் தான் போவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ராவுத்தர் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை இங்கே ஒரு 10 கம்பெனிக்கு போட வச்சுன்னு சொல்லி அனுப்பிவிட்டு ராவுத்தர் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டு வேறு கம்பெனியில் ஏறி இறங்குவாராம். இப்போ என்னையா அது விஸ்திரமாக இருக்குது, எல்லோரும் நடிகர்கள் தானே வாய்ப்பு தேடி வருவானுங்க, நீ என்னையா நண்பனுக்கு வாய்ப்பு தேடி வந்திருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்போ இந்த வாய்ப்பு தேடி வரும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு விஜயகாந்த் சினிமாவுக்கு வந்து பேர் வித்தியாசமாக இருக்கணும்டா விஜய், அதனால் வந்து விஜயகாந்த் நார்மலாகவே நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வரும்போது தன்னுடைய இயற்பெயரை மாற்றி வச்சுப்பாங்க. அப்படித்தான் அந்த நண்பனுக்கு தன் நண்பனுடைய பெயரையும் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றணும் என்று ஆசைப்படுகிறார் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள். அதாவது விஜயகாந்த் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இயற்பெயர் வந்து விஜயராஜ். அப்போ யோசிக்கிறாரு எப்படி வைக்கலாம்னு பார்க்கும்போது, சினிமாவில் வந்து ரஜினிகாந்த் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரு. ரஜினிகாந்தும் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் பிள்ளை கொஞ்சம் கருப்பாகவே இருப்பார். சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ரஜினிகாந்த் உனக்கு பேர் விஜயகாந்தரா விஜய், இன்னையிலிருந்து எல்லாத்துக்கும் கம்பெனியில் பேர் சொல்லும்போது என்ன கேட்டால் விஜயகாந்த்னு சொல்லடா அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம் ராவுத்தர். அப்படி ராவுத்தர் வந்து விஜயகாந்த் அவர்களுக்காக வாய்ப்பு தேடி போகும்போது ப்ரொடியூசரையோ ஆல்ரெடி தான் ஒரு ரஜினிகாந்த் இருக்கிறாரு, இது நீ புதுசாக விஜயகாந்த் போங்கய்யா அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுவார்களாம். அந்த ஏளனத்தெல்லாம் தாங்கி கொண்டு நண்பன் விஜயகாந்தை, நீ தளராத விஜய், தமிழ்நாட்டில் உனக்கு ஒரு இடம் கண்டிப்பாக உண்டு சரியா, இன்னைக்கு இருக்கிற ரஜினிகாந்தாக இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் அவங்களுடைய ரூட் வேறு, உன்னுடைய ரூட் வேறு விஜய், நீ தயங்கி வச்சாத, உனக்கான இடம் இன்னும் எம்டியாக தான் இருக்குது, காலியாக இருக்கிறது, தைரியமாக நீ போன்னு சொல்லி பின்னாடி இருந்து அவரை தூண்டி கொண்டே இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் தான். இப்படி இனிஷியலாக 1-2 படங்கள் நடிக்கிறார் விஜயகாந்த் அவர்கள். நடித்து ஓரளவுக்கு வளர்ந்து வந்த பின்பு தன் நண்பனை வேறு லெவலில் அடுத்த கட்டத்தை நகர்த்து செல்ல வேண்டும்னு நினைக்கிறார் இப்ராஹிம் ராவுத்தர். என்ன செய்கிறார்னா, ராவுத்தர் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி 1987 இப்ராஹிம் ராவுத்தர் வந்து கம்பெனியை நிறுவுகிறார். நிறுவி தன் நண்பனை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ விஜயகாந்துக்காகவே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸையே உண்டாக்குறார் இப்ராஹிம் ராவுத்தர். விஜயகாந்த் ஓரளவுக்கு வளர்ந்து நல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து முடிக்கிறார்.
விஜயகாந்த் படங்களை தொடர்ந்து தயாரிக்கிறார் ராவுத்தர் அவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அன்றைய காலகட்டத்தில் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் விஜயகாந்த் அவர்களுக்கு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்டான படங்கள் சொல்லணும்னா உழவன் மகன், கேப்டன் பிரபாகரன், சுழல் விசாரணை, பரதன், இப்படி தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம். பல வெற்றி படங்களை தயாரிக்கிறார் ராவுத்தர் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் மிகவும் பிஸியாக ஆகிடுறாங்க. பல ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரே நாளில் 10 படத்தில் நடிப்பாராம். ஒரே நாளில் 10-15 படங்களில் கால்ஷீட் இருக்கும். தூங்காமல் நடித்து கொண்டே இருப்பாராம் விஜயகாந்த் அவர்கள். ராவுத்தர் அவர்கள் வச்சு வாய்ப்பு இதுதான், எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதுக்கு தான் நம்ம ஆசைப்பட்டோம், தொடர்ந்து சுறுசுறுப்பை ஏமரம் சொல்லிவிட்டு தூண்டி கொண்டே இருப்பாராம். விஜயகாந்த் பிஸியாக இருக்கும்போது வேறு நடிகர்கள் படங்களையும் தயாரித்துக் கொண்டிருந்தார் அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள். 100 படங்கள், அதாவது கேப்டன் பிரபாகரன் படம் வரைக்குமே என்ன நிலைமைன்னு பார்த்தோம்னா, விஜயகாந்த் அவர்கள் ஷூட்டிங் போயிட்டு வந்தாருன்னா ராவுத்தர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ராவுத்தர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ்க்கு மேலே ஒரு கீட்டு கொட்டகை தான். அதில் பல தொடர்ந்து நிறைய ஃபேன்கள் போட்டு வச்சிருப்பார் ராவுத்தர் அவர்கள். இப்ராஹிம் ராவுத்தர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமா ஷூட்டிங் போயிட்டு வந்தாருன்னா வந்து பார்த்துட்டு எங்கே இடம் இருக்கோ அங்கே படுத்துப்பார். 100 படம் வாங்கியது தான் நிலைமை. அந்த அளவுக்கு இந்த நண்பர்கள் கடினமாக உழைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்கிறோம் இல்லையா, விஜயகாந்த் அவர்கள் ஷூட்டிங்கில் பார்த்தா மற்ற லாஸ்ட் டைம் கூட பேசியிருப்போம், பார்சல் சாப்பாடு கிடையாது, லைவாக சமைச்சு கொடுக்குறது தான், ஸ்நாக்ஸிங் சிஸ்டமே கிடையாது, எல்லாருக்குமே லைவாக தோசை, இட்லி, வடை, பொங்கல் அன்லிமிட்டட், என்ன கேட்டால் கொடுக்கணும், ஹார்லிக்ஸ், ஜூஸ், இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்தது. இதன் பின்னணியில் இருந்தது முழுக்க இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் தான். ஆனால் ஃபோக்கஸ் பண்ணியது தான் விஜயகாந்த் அவர்கள் பேர் தான். எல்லாரும் வெளியே தான் சொல்லுவாங்க, விஜயகாந்த் வந்து எப்படி விஜயகாந்த் ப்ரொடக்ஷன் விஜயகாந்த் கொடுக்குறாங்க, ராவுத்தர் தான் அதை தன் நண்பனுக்காக பின்னாளிலிருந்து இயங்கியது, அதை இயக்கியது முழுக்க இப்ராஹிம் ராவுத்தர் தான். ஆனால் பெயர் மட்டும் தன் நண்பனுக்கு கிடைக்கும் என்று அண்ணன் விஜயகாந்த் பேரையே முன்னிறுத்துவார். எப்படின்னு பார்த்தா விஜயகாந்த் அவர்களுக்கு நாளைக்கு அவன் எந்த படத்துக்கு ஷூட்டிங் பண்ண தெரியாது. மேனேஜர் கடைசி வரைக்கும் மேனேஜராக இருந்தது இப்ராஹிம் ராவுத்தர் தான். ராத்திரி வரும்போது விஜய் நாளைக்கு இந்த படம் ஷூட்டிங்ப்பா, இங்கே போயிடுறா, ஓகே இப்ராஹிம் அப்படின்ட்டு என்ன சொல்லாது தான் கம்பெனி காலையில் ஏறி போவார், நடித்து விட்டு வருவார். என்ன சம்பளம் எதுவுமே தெரியாது, நண்பன் மேல நம்பிக்கை, இப்படி தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் நிறைய நலத்திட்ட உதவிகளை செய்வார் விஜயகாந்த் அவர்கள். அதன் பின்னாளில் இருந்தது முழுக்க அவருடைய உற்ற நண்பனான இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் தான். திடீர்னு சொல்லுவார், விஜய் அன்னைக்கு வந்து 5 மணி நேரம் ஷூட்டிங் முடிஞ்சிடும், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நீ வந்து 6 மணிக்கு ஒரு 100 தையல் மிஷின் கொடுக்குறப்பா, ரெடியாகி போயிடு, ரெடியாக வந்துடு. இப்படி தொடர்ந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து கொண்டே இருக்கும். ஆரம்பத்திலேயே இப்ராஹிம் ராவுத்தர் வந்து சொல்லுவாராம் விஜயகாந்தோடம், விஜய் ஒன்றை வந்து ஒரு முதலமைச்சர் ஆக மாட்டேன் நான் தமிழ்நாட்டை கேட்டு அடிக்கடி சொல்லுவாராம். விஜயகாந்த் அவர்கள் அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டது கிடையாது. நண்பன் எது சொன்னாலும் ஓகே தலையில் போய் சேட்டை விடுற நாளைக்கு எங்கடா ஷூட்டிங் போகணும் என்று கேட்டுவிட்டு அப்படி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தார் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா திடீரென்று பொது வழியெல்லாம் வேஷ்டியில் விளம்பரம் ஆரம்பித்தார். அதுக்கும் பின்னால் இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் தான். எப்பா நீ வருங்கால முதலமைச்சர்ப்பா, நீ பொது இடத்துக்கெல்லாம் போகிறதா இருந்தால் வேஷ்டி கட்டு போப்பா என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம். இவரினுடைய நச்சரிப்பு தாங்க வந்து அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் வேஷ்டியுடைய வெளியில் பலவரம் ஆரம்பித்தாராம். அது மட்டும் இல்லாமல் விஜய் பொது இடத்துல சிகரெட்டுலாம் நீ குடிச்சிடாதப்பா, 10 கட்டு போட்டு போகிறாளுங்க, நீ வருங்கால முதலமைச்சர்ரா என்று சொல்வார். இப்படி விஜயகாந்த் அவர்களை அரசியலை நோக்கி நகர்த்தி கொண்டு வந்ததற்கான காரணமும் அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் தான். விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப சீரியஸாக தன்னுடைய பெற்றோர்களோட பேரில் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறார். இரவு பகலாக உழைத்து 2 நண்பர்கள் உழைத்து என்ன பண்ணாங்கன்னா கல்லூரிக்கான நிலத்தை வாங்கிடுறாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் கட்டணும்னு ஆசைப்படுறாரு விஜயகாந்த். பேரெல்லாம் சூஸ் பண்ணிடுறாரு. ஆண்டாள் பேர் வைக்கணும்டான்னு சரிடா வச்சு பண்ணிடலாம். ஆனால் கல்லூரி கட்டுறதுக்கு கையில் பைசா இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ராஹிம் ராவுத்தர் தான், விஜய் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நம்ம மூப்பனார் இருக்கார், கருப்பையா மூப்பனார் வந்து காங்கிரஸின் பெரும் செல்வந்தர். இன்றும் தஞ்சாவூர் ஏரியாவில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் லேண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. பெரும் குடும்பம். அப்படி மகன் ஜி.கே. வாசன் இருக்கிறார். மூப்பனார் நிறைய பார்ப்பேன்டா, கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரா. விஜயகாந்த் எங்கே ஒன்றும் இல்லைவா நான் கேட்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு போயிடாராம். அங்கே போய் மூப்பனார்களை சந்தித்து விஷயத்த சொல்லி ராவுத்தர் தான் பேசுகிறாராம். என்னப்பா விஜய் வந்திருக்க, இப்படி கல்லூரிக்கான இடம் வாங்கியிருக்கானே,
விஜயோட அம்மா பக்கத்தில் தான் பேரெல்லாம் சூஸ் பண்ணிட்டோம், லேண்ட் ரெடியாக இருக்குது, ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பெரிய அளவில் பணம் தேவைப்படுது, பணம் திரும்ப தந்துடுவோம், அவங்களுக்கு என்ன செக்யூரிட்டி வேணும்னு தவிர என்ன பாண்டு வேணாங்க இதில் வேணாலும் கையெழுத்து போட சொல்லுங்கள், நான் கையெழுத்து போடுறேன் என்று ரெடி ஆகிட்டார். தூக்கப்படுறவர்கள் அப்படியா அந்த பிரச்சனை இல்லை, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் ஈவினிங் வந்து சாயங்காலம் ராவுத்தரும் கேப்டன் விஜயகாந்தும் வந்து மூப்பனர்களை சந்திக்கும் பொழுது பேக்காக பணம், பெரிய பெரிய பேக்கில் பணங்களே அடிக்க வைத்திருந்தாராம் கருப்பைய மூப்பனார் அவர்கள். அதை பார்த்தவுடன் நண்பர்கள் ராவுத்தர அவர்களை கண்ணிலும் விஜயகாந்த் அவர்களும் கண்ணீர் வலிந்து ஓடியதான். ஆனால் விஜயகாந்த் ஒரு பேட்டில் சொல்றார், நான் அது கூட பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல இப்ராஹிம் வந்து நல்ல தாட்டியாக நல்ல புசுன்னு இருப்பான், அவன் உட்காந்து குலுங்கி அழுததை பார்த்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நானும் சேர்ந்து அழுதுட்டேன். இப்ராஹிம் குலுங்கி அழுதார். இவ்வளோ பெரிய படத்தை ஒரு மனுஷன் ஏன்னா சரி எங்கே கையெழுத்து போடணும்னு சொல்லுங்கள், நான் கையெழுத்து போடுறேன்ட்டு மூப்பனார் எடுத்துகிட்டு போங்க ஐயா, காலேஜை கட்டிட்டு ஆனால் என்ன நான் தான் திறந்து வைப்பேன்னு சொன்னாராம் மூப்பனார். கல்லூரி கட்டுங்க, நான் தான் திறந்து வைப்பேன் அப்படி சிரித்து கூட சொன்னாராம். இந்த நிகழ்ச்சியும் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் நடந்ததுக்கு காரணம் இப்ராஹிம் ராவுத்தர் தான். ராவுத்தர் தான் சொல்லார் மூப்பனார் போய் பார்ப்போம் பேசுவோம், தயங்குற விஜயகாந்த் இவ்வளோ பெரிய பணத்தை எப்படி போய் கேட்குறது, நான் கேட்குற மாடா அப்படின்னு கூட்டு போனது. அந்த பணத்தை கொடுத்து கல்லூரி வேலைகள் நடக்கிறது. அந்த கல்லூரி கட்டிய பின்பு அந்த கல்லூரியுடைய ஓப்பனிங் மூப்பனர் வந்து பணத்தை திரும்ப கொடுத்து விடுறாங்க, தொடர்ந்து நடிக்கிறாரு, பணத்தை கொடுத்துட்றாரு. அந்த கல்லூரியின் திறப்பு விழாவுக்கு மூப்பனர் வர வச்சு தான் ரிப்பன் கட் பண்ணார் ராவுத்தர். இப்படி எல்லா விஷயங்களும் அதுக்கு பின்னாடி இருந்தது ராவுத்தர் தான். கேப்டன் விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் நட்பை பற்றி இன்னும் தொடர்ந்து பேசுவோம்.